Jai Gurudev. Good morning. Jai Gurudev. Jai Jai Gurudev. Gurudev. Jai Gurudev. Jai Gurudev. எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? Thumbs up. Jai Gurudev. We are class apart. Always scholars up. Pat yourself first. Do it. தட்டுங்க. நம்மள நம்ம பாராட்டிக்கிட்டு பக்கத்து வீட்டுக்கார நான் பாராட்டுவான். முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப். நெவர் எவர் ஹேவ் ஈவன் அன் அயோட்டா ஆஃப் செல்ஃப் கில்ட். இப்போ பண்ண 3-stage pranayama, Bhastrika, Om chanting Kriya is uplifting your prana like anything. It's self-evident on seeing you all on the screen. Never ever. See, the human birth is to purify ourselves and become perfect. Nobody is perfect. We are the mixture of admixture of both positive and negativity. How much we put forth our efforts to our journey is the Ashtanga Yoga. Starting from Yama, ending with Sama Adi. Sama Adi. Where we have come back, where we have come out, going back. Sama Adi. அதுதான் நடந்துட்டு இருக்கும். அதனால கவலையே படாதீங்க. தப்பு பண்ணா தப்பே இருக்கும். குருஜி சொல்லுவார், செய்ய தப்பு திருப்பி செய்யாதீங்க, புதுசா தப்பு பண்ணுங்க பாரு. Never ever give room for any self. All right. Forgettable. It happened. So what? It's okay. What next? These are the steps you need to follow at each and every step of your life. Then you will be the source of joy and enthusiasm for others. And you will be happy all by yourself. சந்தோஷத்துக்கு எங்கேயுமே போக வேண்டாம், நமக்குள்ளே சந்தோஷம் இருக்கு. அதுதான் ஒரு இன்னர் ஜேர்னி. So anything that happens, it happened. There is no action replay in human life. It happened. So what? வீட்டுக்கு வீடு வாசப்படும். It is. This is the life. This is the life. First accept it. So what? It's okay. What next? Keep moving. That's very good. ரொம்ப ஜோரா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க. வாங்க நம்ம நாளைக்கு பார்த்தப்பே போலாம். சரியா? நேற்று திருமந்திரம் எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப 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 பிடிக்கும். திருமூலர் சிவபெருமானின் அவதாரமாக கருதப்படக்கூடிய மிகப்பெரிய சித்தர். சித்தர்கள் எல்லாம் தலையாயவர், அகத்தியருக்கு நிகரானவர். அந்த திருமூலர் திருமந்திரம் 9 தந்திரங்களை உடையது, 3000 பாடல்களை கொண்டது. ரொம்ப அழகா இருக்கும். இதுல என்ன பார்க்கணும்? திருக்குறளுக்கும் திருமந்திரத்துக்கும் பேரலிட்டி. இதுதான் நீதி நூல்கள். வாழ்க்கையில் இப்படித்தான், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது வாழ்க்கை அல்ல. இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு நெறிமுறைக்கு உட்பட்டு நாம் வாழக்கூடிய வாழ்க்கை தான். அதற்கான வழிகாட்டிகள் தான் நம் ஆண்டோர்கள், சார்ந்தோர்கள். இப்படித்தான் வாழ வேண்டும் இறை நிலையை அடைவதற்கு என்பதற்கு வழிகாட்டியவர்கள் நம்முடைய ஆண்டோர். அதுல திருமலர் மிக தலையாயவர். நேற்று படிச்சுட்டு இருந்தேன், அப்படி என்னதான் சொல்றாரு இவரு அப்படின்னு. அப்ப நேத்து இப்ப திருவண்ணாமலையில் இருக்கேன். நேற்றுக்கு 2 வீலர்ல நேர் அண்ணாமலையார். எப்பவுமே எப்படின்னா என்னுடைய தினசரி இப்ப ரொட்டீன், ஹோப்ஃபுல்லி டு கண்டினியூ. கிரிவல பாதையில நிறைய கோயில்கள் இருக்கு, பழைய கோயில்கள், ஏன்ஷியன் டெம்பிள்ஸ் ஆஃப் தேர். அதுல நேர் அண்ணாமலையார் கோயில்ட்டு அங்க பாத்தீங்கன்னா சிவலிங்கத்தையும் உண்ணாமலை அம்மையையும் தந்தையும் ஒரே இடத்துல பார்க்கலாம். அப்படியே 180 degrees அபவுட் பார்த்தீங்கன்னா கரெக்டா நமக்கு அண்ணாமலையாருடைய திருவண்ணாமலை மலை உச்சி தெரியும். அதுதான் நேர் அண்ணாமலை. இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் அ பிரமிட். Pyramid is very important. So the focusing of energy will happen. அந்த சாமி நின்று கும்பிடுறச்ச you can exactly see. நீங்க நேற்று பார்த்த சினிமாவை நினைக்கணும்னு நினைச்ச கூட நினைப்பு வராது. Your mind will be made to be sad. ஸோ அந்த மாதிரி தினம் போவேன். அங்கே நேர நம்மளையார் கோயில் இருக்கு, பழனி ஆண்டவர் கோயில் இருக்கு, வீராஞ்சநேயர் கோயில் இருக்கு, சோன் சோஃபர். ஸோ தினம் அங்கே போயிடுவேன். இந்த மாதிரி போயிட்டு இருக்கு லைஃப். எதுக்கு சொல்ல வரேன்னு, நேற்றுக்கு ஒருத்தர் பயங்கர ஒரு குண்டா, நிறைய சன்னியாசிகள் இருக்காங்க கிரிவல பதில. there will be hundreds and thousands of so called sadhus. We don't. அதனால நேற்றுக்கு திடீர்னு அப்படி கை காட்டினார், லிஃப்ட் வேணும்ட்டு. சரி நிறுத்தினேன். பயங்கர குண்டா இருந்தார் அவர். நான் அப்படியே எட்ஜில் ஒட்டிக்கிட்டேன் ஸ்கூட்டி இருந்து. அவர் உட்கார்ந்த உடனே வண்டி அப்படியே அமிங்கிடுச்சு.
எனக்கு டவுட் எப்படி கூட்டு போய் கிரிவல பாதையில விட்டுறது, வண்டியே நகர மாட்டேங்குது அப்படின்ட்டு முள்ள ரைஸ் பண்ணி அப்போ சொன்னார், சார் நேற்று காட்பாடியில் நான் இருந்தேன், காட்பாடி ஜங்ஷன்ல ராத்திரி தூங்குறச்சே என்னுடைய பையில யாரோ இருக்கிறதே சாது, அவர் பையை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லாம இருக்கேன் நானு. இப்ப கிரிவல பாதையில என்னுடைய சக நண்பர்களா இருக்காங்க, என்ன அங்க விட்டுடுங்க. சரி வாங்க சார், பேச்சு கொடுத்துட்டே போனேன். அப்பதான் யோசிச்சேன், ஏன்னங்க அந்த பையில் என்னதாங்க வச்சிருந்தீங்க? ஒண்ணுமே வைக்கலைங்க. ரெண்டு காவி வேஷ்டி, ஒரு ருத்ராட்சம் மாலை. அதை எடுத்துட்டு போன புண்ணியவன் என்ன பண்ணுவான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, அவர் கிரிவல எதுக்கு சொல்ல வரேன்னு, அவர் ஐயா பசிக்குது, ராத்திரி ஒன்றும் சாப்பிடல, எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க. நான் அடுத்த நிமிஷம் யோசிப்பேன். அந்த கிரிவல பாதையில வந்த உடனேயே நிறைய கடைங்க இருக்கும். ஒரு கடையில போயிட்டு, இவருக்கு என்ன வேண்டுமா கொடுக்குமா, ஒரு 5 இட்லி கொடுங்க, ஒரு வடை கொடுங்க அப்படின்னோம்னா, சரிங்க ஐயா கொடுக்குறேங்க. அது ஒரு 80 ரூபாய் ஆச்சு. 80 ரூபாய் கொடுத்து அவர் கையெடுத்து கும்பிட்டா. நான் சொன்னேன், அப்படி இல்லைங்க, நம்ம எல்லாம் மனுஷா, முதல் மூச்சு கொடுத்து இறைவனுக்கு தான் தெரியும் கடைசி நிமிஷம். வழி பயணத்துல போயிட்டு இருக்கோம், நம்ம எல்லாருமே வழிபோக்கர்கள். தயவு செஞ்சு மறக்காதீங்க, வாழ்க்கை என்பது ஒரு பயணம். வாழ்க்கை என்ற ஒரு பயணத்திலே சிலர் வருவார் போவார் பூமியிலே, வானத்தின் நிலவாய் சிலர் இருப்பார் அந்த வரிசையில் முதல்வன் தொழிலாளி. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நாம் எல்லாம் தொழிலாளி. அன்னை மடியின் மீது அனைவரும் கூட்டாளி. நம்ம எல்லாம் கூட்டாளிங்க. We are going together. कुछ जान के चलो, कुछ मान के चलो, सबके गले में हाथ लगा के चलो. கொடுமையா யானை மீது அம்பாரி வச்சு போற, குடை நிழலிருந்து குஞ்சரம் ஊர்ந்தோர் நடை மெறிந்து போறோர் நன்னினும் நண்ணுவர், ஔவையாருடைய பாடல். யானை மேல அம்பாரி, அம்பாரி மேல வெண்கொற்ற கொடை, ராஜா போற, ஆஹா பிறந்தா இப்படிதாண்டா இருக்கணும். எல்லாரும் பகையரசன் படையெடுத்து வெற்றி கொண்டு இவனை துரத்தும் பொழுது, நாடு இழந்து, வீடு இழந்து, இருக்க இடம் இழந்து, உற்றார் உறவினரை இழந்து, அடுத்த கிராமம் எப்பொழுது வரும், பசியாற்றிக் கொள்ளலாம் என்று நடை மெலிந்து, நடக்க முடியாம இழுத்து தள்ளாடி போகக்கூடிய நிலை ஏற்படலாம். அதனால் மனித வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. அது நிரந்தரமானது எது? நேற்றுக்கு அவருக்கு வாய் கொடுத்துட்டு வந்த அந்த ரிஃப்ளெக்ஷன் திருமலர் அத்தாரிட்டி. அதுல ஒரு பாடல் அடிக்க பாரு. அவர் என்ன சொல்றார் திருமலர், ஆர்க்கும் இடுமின், இது முதலாம் தந்திரத்தில் தான சிறப்பு என்ற ஒரு தலைப்பில் 250வது பாடல் திருமலர் திருமந்திரத்தில் முதல் தந்திரம். ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன்மின், பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின், வேட்கை உடையேர் விரைந்து ஒல்லை உண்ணன்மின், காக்கை கரைந்து உண்ணும் காலம் அறிவினே. அற்புதமான சார், நெத்தி அடி சார். நமக்கு நம்ம வாழ்க்கை மிக 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 எளிமையானது. நம்ம தான் சார் கடவுள். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நமக்குள்ள இறைமை ஜோதி ஸ்வரூபமா இருக்கு, நாம உள்ள பார்க்க மாட்டேங்கிறோம் சார். நீங்க உங்களுக்கு தேவையான வாசலை தேடி வரும் சார். உங்களுக்குள்ள அமைதியும் சந்தோஷமும் நிறைஞ்சு ததும்போம் சார். அம்மாக்கு எப்படி பால் கொடுக்க வச்ச மார்பகத்துல பால் வருதோ, அது போல அந்த அன்பை வாரி கொடுக்கணும்ன்ற தன்மை உங்களுக்குள்ள அப்படியே சுரக்கம். இதை அனுபவத்தால் வாழ்ந்து கொண்டிருப்பவன்னா இறைவனுக்கு கோடான கோடி நன்றி சொல்லுமா. நானும் என் மனைவியும் வாழ்க்கை பயணத்தில் வந்தோம். ஒய்ஃபோட ஸ்டேஷன் வந்துடுச்சு, பை பை டாட்டா, சரி பத்திரமா போயிட்டு வா, கூடி சீக்கிரம் விரைவில் சந்திப்போம். இப்படி என் பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கேன். வாழ்க்கையில் ஒண்ணு ஞாபகம், லவ், unconditional, and never be judgmental about anything. அப்போ you will be the source of joy. நீங்க தான் சார் இருக்கணும், நம்ம தான் சார் இருக்கணும். அது எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. என்ன சொல்றாரு இவரு, ஆர்க்கும் இடுமின். அவர் குண்டா வந்தார், ஏற்கனவே நான் லிப்ட் கொடுத்து வண்டி அமுங்கி போயின்னு இருக்கு. அவரு எல்லாத்தையும் விட்டுட்டு சார் பசிக்குதுங்கிறப்ப அவர் நிலை எப்படி இருக்கு? எல்லா உடமையும் போயாச்சு, வெறும் காவி வேஷ்டி பண்ணி கட்டியிருந்துக்கல. பசி போன வாரம் தான் பார்த்தோம், பசி வந்துட பத்தும் பறந்துப்போம். ஔவையார் என்ன சொல்றாரு. ஆக
திருமணம் சொன்னா ஆர்க்கும் இடிமின். ஐயா பசின்னு யாரான கேட்டாங்கன்னா நெவர் எவர் கோ இன்டு தி டீடைல்ஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல். யாரா இருந்தாலும் சரி, இடுமின் உங்களால என்ன முடியும் வந்து பண்ணுங்க. நீங்க செஞ்சுதாங்கன்னு சொல்லல. ஔவையார் என்ன சொல்றாங்க? அறம் செய்ய விரும்பு. அறம் செய்யும் சொல்லல. தயவு செஞ்சு ஏத்திக்கோங்க. என்னுடைய எனக்கான அனுபவங்களை நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தருணம், வாய்ப்பு எனக்கு அருண் கொடுத்துருக்கான். நீங்க எல்லாம் பொறுமையா கேட்கறீங்க. ஒரு அப்பாங்கிற ஸ்தானத்துல நான் எதை வாழ்க்கையில் உணர்ந்தேனோ அதை உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கேன். அவ்வளவு. ஆர்க்கும் இடுமீன். அப்பா பசி, இந்தாங்க வாங்க உட்காருங்க. இல்லையா, நீங்க டிராபிக் சர்க்கிள் இருக்கீங்க, கிரீன் சிக்னல் வந்துடுச்சு, ஒருத்தர் கை நீட்டுற, உங்களால கொடுக்க முடியல பர்ஸ் எடுத்து, அப்ப அவர் கும்பிட்டுட்டு வா இறைவா அவருக்கான வழியை காட்டுன்ற ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க. அதுதான் அவ்வையார். அறம் செய்ய விரும்பு. உன் எண்ணத்தின் அளவிலாவது ஒருத்தருக்கு தர்மம் செய்வதற்கு விரும்பு. அதுவே போதும். கடவுள் ஒண்ணு பார்க்குது. ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்ன மீன். நெத்தி அடி சார் திருவள்ளுவர். ஏன் நீ குண்டா இருக்கிற, வேலை செஞ்சு பொழிய, மூட்டை எடுத்து பொழிய, கடை வச்சு பொழிய. Who are you to say that? நீ நினைச்சு உங்க அப்பா அம்மா குழந்தைய பிறந்தியா? நீ நினைச்சு ஆனா பெண்ணா பிறந்தியா? நீ நினைச்சு உங்க வாழ்க்கையில போஸ்ட் கிராஜுவேட் ஆனியா? நீ நினைச்சு ஐடி இன்ஜினியரியா? இப்ப கை நிறைய சம்பாதிக்க 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற, நாளைக்கு நிலைமை மாறும். Who are you to judge about others? அவர் இவர் என்னன் மின். இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் பை திருமலர். பார்த்திருந்து உண்மை. ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ரிலேட்டிவ் சொந்தக்காரங்க யாராவது வர்றாங்க வீட்டுக்கு, என்னங்க நாளைக்கு காலையில பஸ் ஏறி திருவண்ணாமலை வந்தது, நம்ம கிரிவலம் போகலாம். ஐயோ தயவுசெய்து சந்தோஷமா வாங்க வாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அவர் பஸ்ல வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், முன்ன பின்னாரு. வீட்டுல சொல்றாங்க, ஏங்க ஏன் வெயிட் பண்றீங்க, எல்லாரும் இருக்காங்க, அவர் வரப்ப வரட்டும், அவருக்கு எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்டு முடிக்கல 1:30 மணி, இன்னும் எவ்வளவு நேரம் அவருக்காக வெயிட் பண்றது? அது கூட செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. நான் சொல்றது திருவள்ளுவர் சொல்ற. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வானத்தவர்க்கு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வாழ்வாங்க வாழணும் சார், வாழ்வாங்க வாழணும். நான் வேற பிரேத்தம் வேற கிடையாது, நான் வேற அருள் வேற கிடையாது, நான் வேற நிஷாந்தி வேற கிடையாது, நான் வேற சிவகாமி கிடையாது. உணர்வுகளின் பார்ப்பட்டவர்கள் தான் இறைமை என்பது, உடலின் பார்ப்பட்டது கிடையாது. ஐயோ வர்றேன்னு இருக்காரு, நம்ம எல்லாம் ஊத்தி முடி சாப்பிட்டு கை கழுவி வச்சுட்டு வாங்க வாங்க சாப்பிடலாம். ஐயோ லேட் ஆகி போச்சுங்க பஸ், அதனால நாங்க வாங்க சாப்பிடணும். இன்னும் சாப்பிடலையே நீங்க, என்னங்க அது எப்படிங்க சாப்பிட முடியும்? அப்போ உங்க பிராண சக்தி பல மடங்கு பெருகும். இட்ஸ் அ ப்ராமிஸ். 2 மணி வாழ்க்கைமா 1:30 மணிக்கு சாப்பிடுறது, 2:30 மணிக்கு சாப்பிடாலும் உசுறு ஒண்ணும் போயிடாது. அவரோட சேர்ந்து கூடியிருந்து குளிர்ந்தேல் ஒரு எம்பாவாய். வெரி இம்பார்ட்டன்ட். கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடும் புகழும் பரிசினால் நன்றாக சுடகமே தோல்வளையே தோடே செவிப்புவே பாடகமே என்றனைக பல்கலனும் யாமன் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்சோரு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் பிராட்டி நெத்தி அடி இருக்கிற. தனியா உட்காந்து கொட்டிக்காத, வயிறு நிறைய 4 பேரோட சேர்ந்து சாப்பிடும். அண்ணன் தங்க மனைவி குழந்தைங்க வரக்கூடிய விருந்தாளிங்க, என்னங்க நீங்க சௌக்கியமா, நான் சௌக்கியமா, எப்படி இருக்கீங்க, ஊர்ல சௌக்கியமா? உங்க பிராண சக்தி ஆட்டோமேட்டிக்கா மேல போகுது. அதுதான் சொல்றார் திருமலர். என்ன சொல்றார்? பார்த்து இருந்து உண்மின். வரணும்னு சொன்னா வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணி வரவரோட சேர்ந்து சாப்பிடுங்க. பழம்பொருள் போற்றன் மீன். நேத்து வடை இருந்துச்சுன்னா மறுபடியும் எண்ணெயில போட்டு சுட்டு இன்னைக்கு வெயி, அந்த கேஸே வேண்டாம். எப்ப நாம பழம் எல்லாருக்குமே நல்லது. இந்த ஃப்ரிட்ஜில் இந்த ஸ்பெசிபிக் டேட் போட்டு வச்சிருப்பாங்க ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல, மியூசியத்துல டேட் வைஸ். அது போல நம்ம வீட்டுல டேட் வைஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பாங்க. முந்தா நாள் பண்ணது, அதுக்கு முன்ன பண்ணது, நேத்து பண்ணது, இதெல்லாம் சூடு பண்ணி அடுத்த நாள் சாப்பிடும். பிராண சக்தி 0 இருக்காது. எந்த ஒரு பொருளையும் நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா பிராணா, யூ கேன் see that ஆராங்கிறது. அந்த ஆரா will not be there after 24 hours. It will be another dead thing.
பழம்பொருள் போற்றன்மின். நம்ம சொல்லுவோம், இன்னைக்கு சுட சுட சாப்பிட்டு ஐயா பதிக்குது, என்ன நேற்று 2 இட்லி இருந்துச்சுன்னு 8 வச்சிருந்திய ஃப்ரிட்ஜில், 8 போடு, இந்தாங்க 2 இட்லி, ஆமா சாப்பிடும். அது பாவம். பாவத்தை நீங்க சொந்த செலவு சூனியம் வச்சுக்கிறீங்க, மறக்கவே மறக்காதீங்க. அதே போல இந்த சுனாமி எல்லாம் வந்து எச்சனை வந்தப்ப நம்ம ட்ரெஸ் எல்லாம் நல்லா பண்ணிருக்கேன், நிறைய பண்ணிருக்கேன். 2004 அருணுக்கெல்லாம் தெரியும். அப்போ வீட்டுல உதவாத கிழிஞ்சு போனது, தூக்கி போடலாம் நினைக்கிறது எல்லாத்தையும் ஒரு பெரிய மூட்டையா கொடுப்பாங்க. அப்பெல்லாம் நியூரி டவர்ஸ் அங்க சென்னையில தான் உட்கார்ந்து எல்லாம் பிரிப்பாங்க. பிரிச்சா 80% உதவவே உதவாது. அதெல்லாம் தூக்கி கொடுத்துருவாங்க நம்மகிட்ட, இந்த நேம் ஆஃப் டொனேஷன். அதாவது நான் நேற்றுக்கு எவ்வளவு துணி கொடுத்தேன்னு தெரியுமா, அதுல பெருமை வேறு பேசுவோம். எனக்கு ரொம்ப தமாஷா இருக்கும். நம்ம உபயோகிக்கிறத, உபயோகிக்க தகுதி இல்லைன்னு நினைக்கிறத இன்னொருத்தருக்கு எப்படி கொடுக்க முடியும் நம்மளால? யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அப்படி கொடுக்குறாங்க, நம்ம ஒரு we are not human, நம்ம வியாபாரிங்க ஆயிடும். ஆக பழம்பொருள் போற்றன்மின் வேட்கை உடையீர். வேட்கை உடையீர்ன, வேட்கை என்பது புண்ணிய பலன் பாவப்பலன். நாம் செய்யக்கூடிய நற்செயல்களின் புண்ணிய செயல்களை எதுக்கு சொல்றாங்க? தர்மம் செஞ்சா நல்லதுங்கிறாங்க. அப்படி நல்லதை நீங்க கத்துக்கணும், நல்லதை நிறைய நாம் சம்பாதிச்சுக்கணும்னு அந்த ஆசை இருந்தால் வேட்கை உடையீர். விரைந்து ஒல்லை உண்ணன்மின். வந்தும் வராதுக்கு முன்னாடி இலைய போட்டு சாப்பிட்டு முடிச்சிடலாம், அந்த வேற யாரும் வாங்கறதுக்கு முன்னாடி நம்ம முடிச்சிடலாம் வாலி. விரைந்து ஒல்லை உண்ணன்மின். நிதானமா சாப்பிடுங்க, சாமி கூட்டு நைவேத்தியம் பண்ணுங்க. ஏதோ ரசம் சாதமும் தயிர் சாதமும், கடவுளை இன்னைக்கு கொடுத்தனே என்னைக்கும் இருக்கட்டுமே. அது ரொம்ப முக்கியம், ரொம்ப 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 முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இறைவனுக்கு அந்த பிரார்த்தனை தானே நம்ம வைக்கணும், இல்லையா? அனாயாசேன மரணம் வினா தைன்யேன ஜீவனம் தேகிமே கிருபையா சம்போ தொய் பக்தி அசஞ்சலாம். காஞ்சி மகாபிரியவர் சொன்னது. நீ இந்த பிரார்த்தனை பண்ணிட்டேரு, உனக்கு நல்ல சாவு வரும். அனாயாசேன மரணம், டெத்தை எதிர்கொள்ளணும். எந்த பெருசா இந்த உடம்பு போனா வேற சக்காய் போட்டு. அனாயாசேன மரணம் வினா தைன்யேன ஜீவனம். இந்த உயிர் இந்த கூட்டுல இருக்கிறதுக்கு வேண்டிய சாப்பாடு கொடுத்தா போறோம். சிவபெருமானே வினா தைன்யேன ஜீவனம், எனக்கு என்ன வேணும்? தேகிமே கிருபையா சம்போ, ஏ சம்போ மகாதேவா, எனக்கு என்ன வேணும்? துவயி பக்தி அசஞ்சலா, உன்மேல் அசைக்க முடியாத பக்தியை கொடு, அது போதும். இது காஞ்சி மகாபிரியர் சொன்னது. முடிஞ்சா யூடியூப்ல பார்த்து மனப்பாடம் பண்ணி தினம் ஒரு 10 முறை சொல்லணும். அனாயாசேன மரம் சார் 10 நாள் கிடைக்குது. மூக்குள்ள டியூப், எல்லா இடத்துலயும் டியூப், எலக்ட்ரோடு போய் சேர்ந்தா நல்லா இருக்கும். ஒவ்வொரு நாளும் டிகிரி எகிரி இருக்கு, பெல்லு தெரியாதனமா இன்சூரன்ஸ் வேற ரினியூ பண்ணல, என்ன ஆகும் தெரியல. இன்னும் எத்தனை நாள் இழுக்கு அந்த நினைக்கும். பாயில் கிடந்த நோயில் தவிர்த்து பாவி எப்ப போய் சேருவான்? அதை விட மோசமான பிறகு. அதுக்குதான் மகா பெரியர் சொல்ற வழியை தயவு செஞ்சு பலம். அனாயாசேன மரணம், இன்னைக்கு ஒரு நாள் சாவு வரட்டுமே, நிம்மதியா போய் சேரணும், எல்லாரும் நல்லா இருக்கு. வினா தைன்யேன ஜீவனம் தேகிமே கிருபையா சம்போ தொயி பக்தி அசஞ்சனம். அது ரொம்ப முக்கியம். அதுதான் இங்க சொல்றார், விரைந்து ஒல்லை உண்ணன்மின். வந்து வர அவசர அவசரமா தட்டவி முதல்ல யாரான வந்துட போறா தெரியாதனவா, நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஏன்ன அட மடையா பாருடா, நீ காரா உந்தியோ இல்லாட்டி எதுவும் பக்கோடாவா போட்டா காக்கால்லாம் வருது, வந்தவுன்னு அது மட்டுமா சாப்பிடுது? கப்பு கப்புன்னு கிடையாது. காக்கை கரவா கரைந்தொன்னும் ஆக்கமம் அன்ன நீர். இவர் என்ன சொல்றார்? காக்கை கரைந்து உண்ணும் காலம் அறிவினே. நீ நல்ல வாழ்க்கை வாழணும்னு உனக்கு ஆசை இருந்துச்சுன்னா, நல்ல மனுஷனா வாழ்ந்தவன் செத்தான், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், எவர் போல யார் என்று சொல். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாம், மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போன. அப்படித்தான் வேற அதுன்னு சொல்றது. காக்கை கரைந்து உண்ணும் காலம் அறிவினே. ஒரு காக்கா வந்து கான்னு கத்து, ஒரு 10 காக்கா சேர்ந்ததுக்கு அப்புறமா சாப்பிடுது. அது போல பகுத்துண்டு பல்லுயிர் 9
அதை மறந்து காலம் அறிமினே. உனக்கு நல்ல காலம் வேணும், உனக்கு புண்ணிய காலம் வேணும், உனக்கு சொர்க்கம் வேணும்னா இதெல்லாம் ஒழுங்கு மரியாதையா பண்ணின உனக்குள் இருக்கக்கூடிய இறைமை உன்னை வாழ். வேறு யார் பாராட்டும் வேணும். உனக்குள்ள இது ஒண்ணு வெரி குட், யூஆர் அ குட் பாய் அப்படின்னு தட்டி கொடுக்கும். அப்ப நம்ம தட்டிக்கணும். அது ரொம்ப ரொம்ப இப்போ உணர்வு பார்க்கணும். முதல் தந்திரம் திருமந்திரம் தான சிறப்பு 250வது பாடல். ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன்மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின் வேட்கை உடையீர் விரைந்து ஒல்லை உண்ணன்மின் காக்கை கரைந்து உண்ணும் காலம் அறிவுகள். அற்புதமான பாடல், அற்புதமான பாடல். நான் ஐ ப்ராமிஸ் சும்மா விட்டு விட்டு வாய்ச்சடல் கிடையாது. சந்தோஷமா கொடுங்க சார், கொடுங்க சார், கொடுங்க, அள்ளி கொடுங்க. கொடுக்கும் கை என்றைக்கும் புரிந்திருக்கிறேன். உங்களை தேடி வரும் வாசம், உங்களை தேடி வரும். ஓம் ஸ்ரீம் பிரசி நமக்கு அந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் விஸ்வாமித்திரர் சொன்ன மந்திரம் இது. ஓம் ஸ்ரீம் பிரசி நமக, ஓம் ஸ்ரீம் பிரசி நமக, ஓம் ஸ்ரீம் பிரசி நமக. The vibratory node will attract the prosperity, ஐஸ்வர்யம். பணம் கிடையாது, ஐஸ்வர்யம், செல்வம், 16 செல்வம், சந்தோஷம் ததும்பி போங்கும். காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாட்டி கூட எப்படி எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. எல்லாரும் இப்போ சந்தோஷமா ஸ்மைல், ஸ்பான்டேனியஸ் ஸ்மைல், ஹாப்பியா இருப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் ததும்பும். அப்படி இதுதான் சார் வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கை. கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு. கங்கையும் காவிரியும் அந்த அன்னையர்கள் எதை பார்த்து நமக்கு வாரி வழங்குகிறாங்க. எத்தனை பேரு அதுல என்னென்னலாம் செய்யறாங்க. அதை செழிப்பாக்கவும் செய்கிறார்கள், கரைப்படையவும் செய்கிறார்கள். அதெல்லாம் கிடையாது. அம்மா நான் எப்பேற்பட்டவனும் என் பையன் இப்ப கொடுக்குறாங்க. அது போல வற்றாத ஜீவ நதிகளாக நாம் மாறுவோம். இந்த உலகத்திற்கு வழிகாட்டு. இதுதான் சார் இந்த காலகட்டத்துக்கு நம்ம தேவை. எத்தனை பேர் சொல்லுவோம், ஊதுற சங்கம் ஊதுவோம். நல்லது செய், தானம் செய், தர்மம் செய், பெரியவங்க கேட்டான்னு உதவி பண்ணேன், ஒருத்தர் குறைக்க மாட்டோம். நல்லது சொல்லிட்டு நல்லதை எண்ணி நல்லதை பேசுறதை செஞ்சுக்குவாங்க. நிச்சயமாக கடைசி முடிச்சு குறைச்ச நான் தான் கடவுள் என்ற உணர்வோட, ஒரு பெருமிதத்தோட you will be leaving to continue the journey. Never ever think that the death is the end of the life. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் கரும். So the next journey will be containing with a higher assignment. நம்ம ஸ்ரீ ரவிசங்கர், நம்ம குருஜி, மோகன்ஜி, ஸ்ரீ எம், you are all living examples. They are not living for themselves, they are living for others. குருஜி மாதிரி ஓயாம 24 மணி நேரம் டிராவல் பண்றது என்ன பார்த்துருக்கீங்களா? அதுவும் உடம்புதான் இல்லையா, அதுக்கும் தூக்கம் வரும் இல்லை, பச்சுக்கும் இல்லை. ஆனால் அப்படி கிடையாது. The energy level, they keep on. ஒரு அற்புதமான மெழுகுவர்த்தியாக தன்னைத்தான் கரைத்துக் கொண்டு இந்த உலகத்திற்கு ஒளிகாட்டக்கூடியவர்கள் the masters. You are a master. உங்களுக்குள் யாவது potentiality of your very presence will make others feel happy and blossom. அதுதான் ஆகிய இந்த அற்புதமான பாடல் திருமந்திரம் முதல் தந்திரம் தான சிறப்பு 250வது பாடல். முடிஞ்ச அப்படி யூடியூப்ல எதையும் பாருங்க. ரொம்ப ரொம்ப யாருக்கும் விடுங்க. கையை நீட்டினா அந்த கையை நீட்டுறதுக்கு முன்னாடி கொடுக்கும் கை தாழ்ந்தும் எடுக்கும் கை உயர்ந்தும் இருக்கணும். நான் கொடுக்குறேன்னா அங்க ஈகோ வந்துடும். கிடையாது. ஒரு உயிர் சந்தோஷமா இருக்க இறைவன் எனக்கு கொடுத்த வாய்ப்பு இந்தாங்க எடுத்துக்கோங்க, அப்படி கொடுங்க. நம்ம தான் சார் கடவுள். கடவுள் தனியாக என்னது, உணர்வின் பார்ப்பட்டவர் தான் கடவுள். வெளி விடயங்களை விட்டு மனம் தன் ஒளி ஒரு ஊர்தலை உந்தி பெற, உண்மை உணர்ச்சியா உந்தி பெற, உள்ளதை உணர உணர்வு வேறு இன்மையின் உள்ளது உணர்வையாகும் உந்தி பெற, உணர்வே நாமாயுள்ள உந்தி பெற, உபாதி தனை விட்டு ஓர்தலே ஈசன் தனை உணர்தலா உந்தி பெற, சுயமாய் ஒளிர்வதால் உந்தி பெற. ரமண பகவான் சொன்னார்கள். ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க. உங்க ஒவ்வொரு எண்ணமும் வார்த்தையும் மற்றவங்களை அப்லிஃப்ட் பண்ணுங்க, அவங்கள பூரிக்க வைக்கணும். நீங்க தெரியும் போ, நான் சுட்ட பூரி தான் உப்போம். இது சினிமாவை ஜோதிகா சொல்லும், நான் பூரி சுட்டா அது உப்போன்ட்டு மறந்து போச்சு எந்த சினிமா. அது போல யுவர் பிரசன்ஸ் should make others blossom with that kind of a self confidence and everything.
Jai Gurudev. Life is love, life is joy, life is enthusiasm. We are the torchbearers for the whole world. At our time. Thank you. Thank you for your. Thank you. Thank you, sir. I am blessed. I am. Jai Jai Gurudev. Gurudev. Thank Jai you. Gurudev. Jai.